இது ஊவா மாகாணத்தில் பசரி நகரத்திலிருந்து வெகு தூரத்தில் காணப்படும் மடுல்சிம தோட்டம். சிறிய லயன் அறைகள், கடுமையான உழைப்பு, குறைந்த நாட்கூலி இவைகள்தான் இந்த பிரதேச தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட சொத்துக்கள். பாடசாலை, கடைகள், கோவில், மனித வளம், இயற்கை வளம் எல்லாமே இருந்த போதும் சட்டப்பூர்வமான மதுபான சாலைகள், சட்டப்பூர்வமான கள்ளுத்தவரணைகள், கசிப்பு உற்பத்தி இவற்றிற்கும் இங்கே குறைவில்லை. இருப்பவற்றைக் கொண்டு வெயிலிலும் மழையிலும் மலையிலும் உழைத்து தனது குடும்பத்தை நல்ல நிலையில் வைத்திருப்பவர்கள் சிலர் மட்டுமே. பலரது குடும்பம் இன்னும் ஏன் அடிமட்டத்தில். இவர்களின் பிள்ளைகளின் ஆரோக்கியம், வாழ்க்கை, கல்வி எல்லாமே அரைக்குறை பட்டினியில். இந்த குடும்பத்தின் தலைவர்களும் உழைக்கின்றார்கள், ஊதியம் பெறுகின்றார்கள். கையில் காசு கிடைத்ததும் குடும்பம் நோக்கி ஓட வேண்டிய இவர்களின் கால்கள் மதுபான கடைகள் நோக்கி செல்கின்றன. தனது மக்களை இந்த பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று இந்த பிரதேசத்தின் இளைஞர் யுவதிகள் இணைந்தார்கள். ஊவா சமூக வானொலியின் ஒலிபரப்பாளராக நானும் இணைந்து கொண்டேன். நாம் முதலில் நிரந்தரமாக மது பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பவர்களை சந்தித்தோம். அவர்கள் முகம் கொடுக்கும் அடிப்படை பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், கடுமையான உழைப்பினால் ஏற்படும் உடல் வலி, பரம்பரையாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையானது, பல காரணங்களை சொன்னார்கள். இவர்களின் ஒரு நாளைய சம்பளம் 125 ரூபாய். ஒரு நாளைக்கு இவர்கள் மதுவிற்காக செலவழிக்கும் பணம் 50 ரூபாய். ஒரு மாதமாகும் போது 1500 ரூபாய். அதுவே ஒரு வருடமாகும் போது 18,000 ரூபாய். சுயமாக வியாபாரம் ஆரம்பிக்கும் அவர்களின் சொந்த பணம் அவர்கள் அறியாமலேயே மதுபான கடைகளுக்கு செல்கின்றன. இந்த மக்களை மீட்டெடுக்க புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட பாரிய அளவிலான கள்ளுத்தவரணியை இடமாற்றம் செய்யும் முயற்சிகளை நாம் மேற்கொண்டோம். தோட்ட அதிகாரிகளையும் சந்திக்க சென்றோம். இந்த பிரதேசத்தில் வாழும் மக்களில் 90% இந்த சட்டப்பூர்வமான கள்ளுத்தவரணியை இடமாற்றம் செய்ய விருப்பம் தெரிவித்து கையெழுத்திட்டால் இடமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என அவர்கள் தெரிவித்தார்கள். நாம் சம்மத கையெழுத்துக்களை வாங்கும் முயற்சியில் இறங்கினோம். அந்த முயற்சி வெற்றியளித்ததா? 85% கைவிரித்தாலும் 15% கையொப்பமிட்டார்கள். ஆனால் அந்த 15% என்பது எங்களது முயற்சிக்கு போதுமானதாக இருக்கவில்லை. அதற்காக நாம் மனம் தளரவில்லை. இன்றைய 15% 20% 30% இன்னும் சில வருடங்களில் 100% மதுவில் மூழ்கிய மக்கள் மீண்டு வருவார்கள். எல்லா மக்களினதும் சம்மதத்தோடு இந்த கள்ளுக்கடை மற்றும் சட்டப்பூர்வமற்ற கசிப்பு உற்பத்தியை நிறுத்துவோம் என்ற நம்பிக்கையில் 15% கையெழுத்தினை பெற்றுக்கொண்ட பேப்பரும் இளைஞர்களும் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றார்கள்.